ஹாய் கைஸ், ஹலோ ஆல், குட் ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன ஒரு அலெக்சாண்டருக்கு அந்த காலத்தில் இருக்க ஸ்டோரி. நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி நம்ம டேரெக்டாக கண்டுட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த காலத்தில் அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார். யூ கேஸ் ஆர் நோ ரைட், இஸ் ஒன் ஆஃப் தி குட் எம்பரர். ஐ மீன் ஆல் ஓவரில் வேர்ல்டில் எல்லா ஏரியாவும் இவர் நல்லா சூப்பராக வாழ்ந்துட்டு வந்தார். எல்லா போரில் போனாலும் இவர் கண்டிப்பாக டெஃபினட்டாக இவர் வின் பண்ணிடுவார். இவர் கையில் ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரை வச்சு ஈஸியாக போரை வென்றுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பார். ஃபைனலாக அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து பக்கத்தில் வரும்போது ஒரு சின்ன நோயினால், ஐ மீன் ஏதோ டிசீஸ் சம்திங் ஸ்ப்ரெட் ஆனதுனால அவர் இறந்துட்டார் மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. எக்ஸாக்டாக அதை பற்றின நாலேஜ் எனக்கு ஆக்சுவலாக தெரில. நம்ம அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிக்கு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேரெக்டாக இந்த மாதிரி எல்லா நாட்டையும் வென்றுட்டுருக்க ஒரு மிகச்சிறந்த வீரரை வந்துட்டு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீப்புள், வெள்ளையர்கள் அவங்க வந்து இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாமே தெரியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அலெக்சாண்டரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இவர் ஒரு சிறந்த வீரர், இவருக்கு வந்துட்டு எல்லாமே திறமையான பலம், திறமையான ஸ்கில்லு, ஒரு நாட்டை ஆள்றது எப்படி, ஒரு நாட்டை வீழ்த்துவது எப்படிங்கிற எல்லா ஸ்கில்லும் இவருக்கு தெரியுங்கிறது அந்த ஆங்கிலேயருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு நாள் அலெக்சாண்டரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அலெக்சாண்டர் அந்த வரவேற்பை எடுத்து ஒரு நாள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அலெக்சாண்டர் வருவார். ஸோ நம்ம அவரை நல்லா வெல்கம் பண்ணி அவருக்கு எல்லாம் தேவையான எல்லாத்தையும் பண்ணலாம். அவர் பார்க்குறக்கு ஆள் சூப்பராக ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அலெக்சாண்டர் அந்த நாள் வந்துருச்சு, அலெக்சாண்டர் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. எல்லோரும் ஈகராக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அலெக்சாண்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சடனாக ஒருத்தர் கீழே இறங்கி வராரு. எல்லோரும் வேர் இஸ் த அலெக்சாண்டர் மீன்ஸ் எல்லோரும் எங்கே அலெக்சாண்டர் அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஆள் இறங்கி வர்றாரு. அவர் கொஞ்சம் குள்ளமாகவும் ஒல்லியாகவும் இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு வீரர் மாதிரி தெரியலங்க. அங்கே இருக்கிற கூட வந்த மக்கள் சொல்கிறாங்க, இவர் தான் அலெக்சாண்டர், இவர் தான் சிறந்த வீரர்னு சொல்லும்போது இங்கே இருக்க ஆங்கிலேயர்லாம் வந்துட்டு இவர் தான் அந்த வீரராக, பார்க்கறதுக்கு ஒல்லியாகவும் கொள்ளையாகவும் இருக்கார், இவர் எப்படி இந்த வீரராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஏளனமாகவும் இலக்காரமாகவும் பார்க்குறாங்க. உடனே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன மிதப்பு வந்துருச்சு. இவர் தான் அலெக்சாண்டரா, இவர் நம்ம ஈஸியாக வீழ்த்திடலாம், ஈஸியாக அமர்த்திடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன பயமுறுத்தல் அலெக்சாண்டர், ஆங்கிலேயர்லாம் சாதாரண ஆள் கிடையாது, நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை பயமுறுத்தலாங்கிற ஒரு சின்ன லாஜிக்கில் அங்கே இருக்க ஆங்கிலேயரில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி லஞ்சு நம்ம கூட தான் சாப்பிட போகிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த டேபிளுக்கு அடியில் ஒரு சின்ன பாம் மாதிரி வைக்கிறாங்க. அந்த பாம் வந்து ஒரு சின்ன புகை பாம்பு மாதிரி, அதை வெடித்தா லைட்டாக புகை மட்டும் வரும், யாருக்கு எந்த அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி பாம்பு வைக்கலாம். அது நமக்கு மட்டும் தெரியும், அலெக்சாண்டருக்கு தெரியாது. ஸோ அந்த பாம்பு வெடிக்கும் போது அலெக்சாண்டர் கீழே வந்து அசிங்கப்படுவார். நம்ம அதை பார்த்து அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டுடலாம், வந்தவங்களுக்கு இவருக்கு ஒரு கேவலமான அசிங்கத்தை கொடுத்து அனுப்பிவிட்டுடலாங்கிறத அந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நாள் வந்துருச்சு. ஐ மீன் அந்த சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் அங்கே இருக்க சர்வர்ஸ் வந்து சாப்பாடை பரிமாற வரிசையை பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அலெக்சாண்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. டைம் ஓடிட்டே இருக்குது. அந்த பர்டிகுலர் டைமில் அந்த பாம்பு கரெக்டாக பிளாஸ்ட் ஆகும். எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகும், அலெக்சாண்டர் கீழே விழுவாங்க, நம்ம ரொம்ப அவரை அசிங்கப்படுத்தலான்னு. 3, 2, 1 அந்த மாதிரி டைமிங் ஓடிட்டே இருக்குது. திடீர்னு அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஒரு சின்ன ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, அந்த இடத்துல அலெக்சாண்டர் தவிர மீதி எல்லாருமே கீழே விழுந்து பயந்துட்டாங்க. அலெக்சாண்டர் கீழே விழுகலை. எப்படி அலெக்சாண்டர் மட்டும் கீழே விழுகாமல் மீதி எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க, இது எப்படி அப்படின்னு அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் தெரியுது, அலெக்சாண்டர் ஜூஸ் குடிக்கிறாருன்னா, ஜூஸோ இல்லை சாப்பாடோ எது உணவு அருந்துறாருன்னா அதில் முழுக்க அதில் மட்டுமே கவனம் செலுத்துவாராமாம். அவருக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட வந்து இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்க மாட்டார். அவர் செய்கிற வேலையில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாராமாம். அதனால் அந்த ஜூஸோ உணவோ எது சாப்பிட்றாரோ அதில் முழுக்க அதிலேயே கவனம் செலுத்தி அதிலே சாப்பிட்டு இருந்ததுனால அங்கே நடந்த பக்கத்தில் இருந்த ஒரு பிளாஸ்ட் கூட அவர் கண்ணுக்கு தெரியாமல் முழுக்க அந்த சாப்பாட்டிலே கவனம் செலுத்துறதுனால அவர் ஃபாலிங் டவுன் ஆகலை, அதாவது கீழே மீதி எல்லோரும் கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு, அலெக்சாண்டர் சாதாரண ஆள் கிடையாது. அவரோட உருவத்தையும் அவரோட உயரத்தையும் வச்சு நம்ம அவரை குறைவாக மதிப்பிட்டுட்டோம். இனிமேல் அந்த மாதிரி யாரையும் மதிப்பிடக்கூடாது. இவருக்கு ஏற்ற தன்மானமான ஒரு அழகான மரியாதையை நம்ம அமைச்சு இவர் ரொம்ப
ஒரு ஒரு பெருமையான விஷயமா அவர் நம்ம நாட்டுக்கு காட்டணும் அப்படின்னு இந்த ஆங்கிலேயர்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ உயரம் கம்மியாகவும் இவ்வளோ ஒல்லியாகவும் இருந்தாலும் கூட இவர் இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க பாதி பகுதிகளை வென்று விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவிலும் பல ஏரியாவில் வில்லட் தயாராகிட்டாரு. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி உயரமும் அந்த மாதிரி உடம்பும் இல்லை. பட் இவர்கிட்ட இருக்க அந்த ஃபோக்கஸ் ஸ்கில், ஒரு விஷயத்தை முழுசாக பண்ணணும்னா அந்த விஷயத்துக்கு முழுசாக ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கு முழுசாக தன்னை அர்ப்பணித்து அதுக்காக முழுமையாக வேலை செய்கிறதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி வந்து அலெக்சாண்டர்கிட்ட இருக்குதுங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அலெக்சாண்டருக்கு என்ன மரியாதையோ அத்தனை மரியாதை பண்ணி அவரை அழகாக பொறுமையாக பெருமையாக அவருக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்குது மன்னிப்பையும் கேட்டு அவரை வழி நடத்தி அங்கேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கன்க்ளூஷன் ஆஃப் ஸ்டோரி என்னென்னா, இங்கே இருக்கிற யாரையும் உயரத்தையும் அவர் உருவத்தையும் இல்லை கலரையும் இல்லை எதை வச்சும் நம்ம அவங்களை குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கலாம், ஒரு குட் ஃபோக்கஸ் சென்ஸ் இருக்கலாம், ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் இருக்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் பொதுவாக ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். தேங்க்யூ.